அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளம் இருந்தாலும் கூட அவரே நம்மை கற்றுக்கொள்ள விரும்பி சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நம்முடைய சாந்த குணத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். மலை பிரசங்கத்தில் இயேசுக்கு சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லுகிறார். பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்கிற இடங்கள்ல நிறைய இடங்கள் எல்லாம் லேண்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி போடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆஸ்தியை பெருக்கிக் கொள்வார்கள் என்பது அர்த்தம் அல்ல. பூமியில் உள்ள எந்த மனிதர்களோடும் சாந்த குணம் உள்ளவர்களாய் இணக்கமாய் இருக்க முடியும். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஏராளம் உறவுகள் கிடைக்கும். நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சாந்த குணம் உள்ளவர்களை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் சுய மகிமையை தேடாதவர்கள். மற்றவர்கள் இழித்தும் பழித்தும் பேசுகிற போது உடனே முற்கோபப்பட்டோ அல்லது கோபத்தின் உச்சியிலே ஏதாகிலும் வார்த்தைகளை விடவோ அல்லது கை நீட்டவோ தேவையற்ற காரியங்களில் கைகலப்புகளில் இவர்கள் ஈடுபட மாட்டார்கள். சாந்தமுள்ள ஆவியுள்ளவர்களை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால், கலாத்தியர் 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் யாதொரு குற்றத்திலே கையுங்களவுமாய் பிடிபட்டவனை கூட சாந்தமுள்ள ஆவியோட இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் சீர்பொருந்துவதற்கான காரியங்களை செய்வார்கள். குற்றப்படுத்துகிற வேளையிலும் இறங்க மாட்டார்கள். குற்றம் செய்தவனை தண்டிக்கிறதிலும் அவசரம் காட்ட மாட்டார்கள். அவர்களை சரி செய்வதற்கு என்ன செய்யலாம் என்று ஒரு நிதானம் அவர்களிடத்திலே காணப்படும். மற்றவர்களுடைய ஒழுங்கற்ற தன்மையை, தவறான நடக்கையை அவர்கள் மிகுந்த பொறுமையோடு கையாளுவார்கள். அதாவது இந்த சாந்த குணத்தை பற்றி பேசுகிற போது மோசையை குறித்து பேசாமல் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகி யெகோவா தெய்வமே நேரடியாக கொடுத்த சாட்சி என்னவென்று சொன்னால், பூமி எங்கும் மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே கர்த்தரால் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு கேரக்டர், சுபாவம் என்னவென்று சொன்னால் சாந்த குணம். இயேசுவே சாந்த சொரூபியாக இருந்தார். தம்மிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னது இந்த சாந்தத்தை. ஆகவே எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதோ, தவறான வார்த்தைகளை விட்டு விடுவதோ, கை நீட்டுவதோ, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தவிர்த்து இயேசுவின் சுபாவமாகிய இந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you. Praise the Lord.